விஜய் சேதுபதியும் நம்ம அரவிந்த் சாமி இணைஞ்சு 2 பேரும் நடிச்ச படம் தான் காந்தி டாக்ஸ். இந்த படத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் முழுசும் வந்து யாருமே பேச மாட்டாங்க. எல்லாமே வந்து உணர்வுலயும் நடிப்பு மூலியமா தான் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் வந்து எந்த ஒரு வசனமும் கிடையாது. ஸோ 2 மணி நேரம் இந்த படம் ஓடுறது வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாம் பின்னணி இசையை வச்சதுதான். ஸோ படத்துல வந்து போரிங் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலயும் இல்லை. ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்காங்க. பட் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னா அதை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்துல முழுக்க முழுக்க வந்து பின்னணி இசையில தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா நாம ஒரு ஹிந்தி படம் டப்பிங் அதாவது பார்த்தா எந்த அளவுக்கு ஃபீல் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படத்துல நம்ம உணர முடியும். இன்னும் சொல்ல போனோமா ஏஆர் ரஹ்மானுடைய இசை வந்து படத்துக்கு ஒரு பெரிய தூணா வந்து தூக்கி நிறுத்தியிருக்காங்க. மற்றபடி வந்து அரவிந்தசாமி நடிப்பு சொல்லவே வேண்டியதில்லை. அவனோட மௌனம் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஜய் சேதுபதிக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு இடையில வந்து 2 பேத்துக்குமே வந்து காதலும் இருக்கு. அந்த காதலோட காதல் அப்படின்னு வந்துட்டாவே அந்த இடத்துல வந்து மௌனங்கள் மட்டுமே போதுமானதா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா காதல் பொறுத்த வரைக்கும் மௌன மொழியே போதுமானதா இருக்கும். அதை 2 பேத்துக்குமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு. ஸோ படத்துல வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து ஒரு ஏழையா இருக்காரு. அவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது, எப்படி மாறுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது வந்து பணம் இல்லாதவங்களோட வலி என்ன அப்படிங்கிறத வந்து விஜய் சேதுபதி தத்ரூபமா நடிச்சிருக்காரு. அது நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா கமலஹாசன் நடிச்ச வறுமை நிற சிவப்பு படத்தினுடைய சீன் கூட நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நம்ம விஜய் சேதுபதிக்கு வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அரவிந்தசாமி அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரரு. ஒரு பணக்காரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்த வந்து பணம் மூலியமா வந்து சரி பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு ஒரு ஃபீலில் வந்து அரவிந்தசாமி வாழ்றாரு. அவரோட வாழ்க்கை தருணங்கள் வந்து எந்த அளவுக்கு மாறுபடுது, அதுக்கப்புறம் அவர் அதை எப்படி உணர்ந்துக்கிறாரு அப்படிங்கிற கேரக்டரை வந்து அவருக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு பணம் இருக்கு, ஒருத்தருக்கு இல்ல. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இவங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறத, அதாவது பணம் தான் இந்த உலகத்துல எல்லாமே பேசுது அப்படிங்கிறத வந்து மையக்கருவா வச்சு எடுத்திருக்காரு டைரக்டர். இன்னும் சொல்ல போனோம்னா வார்த்தைகளுக்கு எங்கேயுமே மதிப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியே வந்து அவருடைய அந்த முதன்மையான அந்த கருத்தை வந்து படம் முழுசும் காமிச்சிருக்காரு. படத்துல வந்து போரிங்கு அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. பட் சினிமாவை நேசிக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். பட் நார்மலா நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா போய் இந்த படத்த பார்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. ஏன்டா படத்துக்கு வந்தோம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த படம் முழுசும் வந்து படத்துல எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த படத்தினுடைய கருத்துக்கள வந்து நீங்க பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் படத்துல ரொம்ப சூப்பரா எடுத்து குடுத்துருக்காங்க. அதாவது மௌனமான ஒரு படத்துல வந்து அப்பப்ப சில இடங்கள்ல வந்து பாடல்கள் வச்சா எந்த அளவுக்கு அது வந்து நம்மளுக்கு ஒரு உற்சாகத்த குடுக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த படம் மூலியமா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டான்ஸ் மூவ்மெண்ட்டுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. தொடர்ந்து